கட்சிக்குள் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து செங்கோட்டையன் கடுமையான புழுக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர் உங்களுடன் பேச வேண்டும் என்றாலும் ஆனந்தின் அனுமதி வேண்டும் என சொல்லியுள்ளனர். விஜயை சந்திக்க பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு 4 முறை சென்று பல மணி நேரம் செங்கோட்டையன் காத்திருந்தார். விஜய் அழைத்தால் மட்டும் வாருங்கள் என சொல்லி அனுப்பியுள்ளனர். கட்சி தலைமையிலிருந்து போன் செய்த ஒருவர் நினைத்ததும் விஜயை யாரும் பார்க்க முடியாது, முன் அனுமதி பெறாமல் வீடு வரை செல்வது நாகரிகமல்ல என சொல்லியுள்ளார். இப்படி கசப்பான பல்வேறு நிகழ்வுகளை அடுத்து தொடர் சிரமங்களை அனுபவித்து வருவதாக செங்கோட்டையன் புலம்பி வருகிறார். கடுமையான புழுக்கத்தில் இருக்கும் செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன் வேறு கட்சிக்கு செல்லும் யோசனைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது என்று அவரது ஆதரவாளர்கள் கூறினர். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. செய்திகள் காது வழி வருகிற செய்திகளை தவிர அவரை பொறுத்தவரையிலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை காட்டிலும் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றே என்று சொன்னால் இங்கு செயல்வேறு கூட்டத்தில் 2000 பேர்கள் இருந்தார்கள். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது நான் சொல்வதை போல, அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளை ஏற்று அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அது செய்திகளாக சொன்னார். ஆக எனக்கும் அவருக்கு ஒரு சிறிய அளவு கூட ஒரு இடரல் கிடையாது. எல்லோரும் நாங்கள் அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கிறோம். ஈஸியாக நீங்க நினைத்த நேரத்தில் விஜய் தொடர்பு கொள்கிறதா? நான் இது வரைக்கும் 10 முறை தொடர்பு கொண்டாச்சு. 10 times போன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரீயாக பேசிட்டு வரேன். உங்களோட செயல்பாடுகள் எப்படி டெய்லி உங்களோட தொடர்பு இருப்பாரு? நீங்க தொடர்பு இருக்கீங்களா? பொறுத்த அளவுக்கு எப்படின்னாங்க, அவரிடத்துல இங்கே சென்னைக்கு வந்தால் பேசுவேன். சென்னைக்கு வர முடியவில்லை என்றால் அவரிடத்துல மொபைல் மூலமாக பேசுவேன். அவர் ஈஸியாக என்ன ஏதுன்னு கேட்பாரு, சொல்லுங்க பிரதர் அப்படிம்பாரு. நல்லா ஃப்ரீயாக தான் பேசுவேன். எப்படி இருந்தாலும் ஆல்ரெடி டேஸ் பேசிடுவேன். இப்போ அங்கேருந்து அங்கே போய் புறப்பட்டாங்க, அங்கேருந்து புறப்பட்டு எல்லாம் முடிஞ்சுங்களான்னு, எஸ் எல்லாம் முடிஞ்சுட்டாரு. அதுக்கு மேலே கேட்க முடியாதுங்க. இது மாதிரிலாம் எப்போ நான் கான்டாக்டில் இருக்கேன். நான் என்னை பொறுத்தளவுக்கு, அவரை பொறுத்தளவுக்கு என்னை ஒரு சகோதர பாசத்தோடு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இருக்கிற இத்தனை கஷ்டங்களையும் உணர்ந்து இவர் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் வந்திருக்காரு, அவருக்கு நாம் கை கொடுத்து கரம் கொடுப்போம், ஒரு நல்ல மனிதருக்குன்னு நினச்சி அவர் முழுக்க நம்ம முழுமையாக நம்புறாரு. என் மீது ரொம்ப பாசம் செலுத்துறாரு. எப்போ வேணுமானா அவரோட தொடர்பு கொள்ளலாம்.